Hi friends, welcome to Nakshatra Designers. So இன்னைக்கு நான் வந்து ஒரு heavy work blouse வந்து எப்படி work பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து maroon with green combination. So நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கும்ட்டு இந்த green color எடுத்துருக்கோம். So நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. ரெண்டு லைன் வந்து நான் அவுட்லைன் கொடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து beads வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து கோல்டன் வித் மெரூன் காம்பினேஷனில் தான் இருக்கும் ஒர்க்கு. ஸோ நம்ம நெக் ஃபுல்லாகவே வந்து ரெண்டு லைன் சரி கொடுத்து பீட்ஸ் கொடுத்து இதோட நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பேக் நெக்கில். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இந்த கோதுமை பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக எடுக்க போகிறேன். ரெண்டு ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை செப்பரேட்டாக நாட் போட்டு எடுக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக இது போல் நம்ம நாட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒன் சைடு ஃபுல்லாகவே நம்ம இந்த கோதுமை பீட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஆல்டர்னேட்டிவாக இந்த சைட்லேயும் நம்ம வந்து பீட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரியும், பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியும். நான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு நீடில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ஏன்னா 60 ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே ப்ராப்பரான கைடன்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதிலே டிசைன் வரைகிறது, ட்ரேசிங் மெத்தட்ஸ், ஓவராலாக ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்லே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் லெவல்லையே நம்ம வந்து மோட்டிவ் பேஸ் ஒர்க்கு, சாம்பிள் ஒர்க்கெல்லாம் அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கான ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் கைட் பண்ணியிருப்போம். எந்தெந்த ஸ்டிச்சஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேசிக் லெவல் கோர்ஸ்லேயே நம்ம எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோதுமை பீட்ஸ் கொடுத்து நம்ம நீட்டாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உள்ள மிடில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே நம்ம நாட் பண்ணியிருக்கிறதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். அடுத்தது இதே லேயர் ஒட்டியே பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துடலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஃபுல்லாக பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இல்லை சிம்பிள் ஒர்க்காக போதும் அப்படின்னா இந்த லைனோடு கொடுத்துட்டு ரெண்டு லைன் அவுட்லைன் ஜரி ஒர்க் கொடுத்துட்டு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் ஹெவி ஒர்க் பேஸாக எடுக்க போகிறோம். அதனால் நான் இங்கே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான். நான் வந்து கோல்டு ஷேடில் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒயிட்லேயும் இருக்கும், நம்மளுக்கு கோல்டுலேயும் கிடைக்கும். ஸோ கோல்டில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கொயர் பேஸில் வர போல் இருக்கும் இந்த ஸ்டோன்ஸு. ஸோ கரெக்டாக டிஸ்டன்ஸ் பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றா ஓட்டுறதுனால ஒட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு அளவு தெரியும், இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டால் போதுங்கிற அளவு தெரியும்னா இது போல் கொஞ்சம் ப்ளூ போட்டுட்டு நம்ம ஸ்டோன்ஸை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ இதே போல்
ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்ம அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் ஒட்டியாச்சு. இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை ஒட்டி நான் இந்த பக்கம் ஒரு லைன் வந்து கொடுத்துட்றேன். இந்த ஸ்டோன்ஸை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லாமல் சின்னதாக கேப் இருந்ததுன்னா கூட ஓகே. ரொம்ப கரெக்டாக நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் கொண்டு வரணும், அதோட ஒட்டி பீட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இல்லை. ஷேப் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம இதே போல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதே போல் இன்னொரு லைன் இப்போ இங்கே எப்படி ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோமோ அதே போல் இந்த சைட்லையும் ஸ்டோன்ஸ் வச்சு இன்னொரு பீட் லைன் கொடுத்துட்டு நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 லைன் வந்து இந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டோனோட கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப நெருக்கி அந்த சின்ன கேப் கூட தெரியாமல் போகணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் அன்னிவனாக போகும். ஸோ உள்ள அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னாவே போதும். ஸ்டோன் வந்து நம்மளுக்கு எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோட பார்டர் லைன் நம்ம கொடுத்துருந்தோம். உள்ளே வந்து குட்டி குட்டி பீட்ஸ் 3 பீட்ஸாக வச்சு இந்த 2 லைனும் நல்லா ஹெவியாக வர மாதிரி இந்த பார்டர் ஒர்க் முடிச்சாச்சு. அடுத்து நான் வந்து மார்க்கர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சின்னதாக இப்படி லைன் பேஸ் போட்டுக்கிறேன். லைட்டாக போட்டால் போதும், நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நான் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி லீஃபாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீ ஹேண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணி லீஃப்லாம் வந்து நீட்டாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் ஃபுல்லாக லீஃப் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதோட அவுட்லைனில் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே நான் வந்து பீட்ஸ் கொடுக்குறேன். 2 பீட்ஸாக கொடுத்து ப்ராப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். சின்ன சின்னதாக மைனூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட இந்த பீட் லோட் பண்ணுறதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீட்ஸ் எல்லாமே நம்ம லீஃப் போல் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இதோட மிடில் போர்ஷனில் நான் த்ரெட் ஒர்க் கொடுக்குறேன். இது வந்து மெரூன் கலர் சாரீ அப்படிங்கிறதுனால சென்டரில் வந்து ஃபெதர் ஸ்டிச் வந்து இந்த மெரூன் கலர்லேயே லீஃப் ஒர்க்காக நம்ம போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ நெருக்கமாக வேணுமோ நெருக்கமாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கேப்பாக வேணும்னா கூட நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சாய்ஸ் தான்.
இதே போல் நம்ம இந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்து இந்த மெரூன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பேக் நெக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த சீக்வன்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க்காக கொடுத்து ரொம்ப நீட்டாக சூப்பரான காம்பினேஷனில் அழகாக வந்துருக்கு. நம்ம இந்த சென்டர் போர்ஷன் ஒர்க்குமே இது வந்து லீஃப் ஒர்க் வந்து சென்டராக வந்து கீழே பார்த்த மாதிரி கொஞ்சம் பெரிய பட்டெல்லாம் எடுத்துருக்கேன். ஸோ இது போடும்போது ஒர்க் வந்து இன்னும் நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ஒர்க் ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.